வணக்கம். கண் திஷ்டி இருப்பதன் அறிகுறிகள் என்ன, அதை நீக்குவதற்கான 3 வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் பண்ணிக்கோங்க. நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். சரி, நம்ம ஒரு பொருள் வாங்கினா கூட அதை பார்த்து ஒருத்தர் ஏக்கப்பட்டாங்க, பெருமூச்சு விட்டாங்கன்னா கூட அது கூட கண் திஷ்டியாக மாறும். சரி, அது நமக்கு இருக்குது கண் திஷ்டி அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான உடல் வலி, கால் வலி, தலைவலி, கால் குடைச்சல், அதிகப்படியான சோர்வு, அதிகமாக தூக்கம் வர்ற மாதிரியே இருக்கிறது, வழக்கமாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட செய்ய முடியாமல் போகிறது, கண்ணுக்கு கீழே கருவளையம் வர்றது, முக பொலிவு இல்லாமல் இருக்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் தேடி வர்றது, ஆபீஸுக்கு வேலைக்கு போகக்கூட பிடிக்காமல் இருக்கிற சூழல், லாபம் நல்ல லாபம் வந்துக்கிட்டு இருந்த தொழிலில் திடீர்னு லாபம் குறையிறது, வழக்கமாக சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு அளவு கூட சாப்பிட முடியாமல் அதை கூட பாதியாக குறைந்து விடுறது, இது எல்லாமே கண் திஷ்டி இருப்பதற்கான அறிகுறிகள். சரி, அதை நீக்கிறதற்கான 3 வழிகள் என்ன அப்படின்னு சொல்கிறேன். அதாவது சூரிய முகம் தொங்க விட்டுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது செம்புனால் செஞ்சது. அது எதுக்குன்னா கண் திஷ்டி போகிறதுக்காகத்தான். அந்த சூரிய முகம், அந்த சூரியனுடைய பார்வை, கெட்ட பார்வையை, கண் திஷ்டியை எரிக்கும், குறைக்கும். அதனால தான் அதை தொங்க விடுறது. அது எங்கே தொங்க விடணும் அப்படின்னா, வாசலில் வீட்டுக்குள்ளே நுழையும் போது வலது கை பக்கம் தொங்க விடலாம். எந்த திசை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே தொங்க விடலாம். இது கண் திஷ்டியை போக்கும். சரி, 2வது முறை என்னன்னா, குளிக்கிற தண்ணியில் கல் உப்பும் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடியும் போட்டு கலந்து குளிக்கிறது. கல் உப்பு தீய சக்திகள் பாதிப்பை நீக்கும் அப்படின்னு ஏற்கனவே வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். இது 2வது முறை. 3வது முறை என்னன்னா, இதை ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சுற்றி உட்காந்து நடுவில் ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கிட்டு இந்த கருப்பு நிற பொருட்கள் கண் திஷ்டியை அடியோடு போக்கும். அதுக்காகத்தான் இதை செய்ய போகிறோம். என்னென்னா, அடியில் பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. அதற்கு மேலே மிளகு, கருப்பு எள்ளு, கருஞ்சீரகம், இதை 3ஐயும் போட்டு எரித்து ஒரு மினி யாகம். இது நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எந்த ஞாயிற்றுக்கிழமை வேணாலும் செய்யலாம். இது குடும்பத்தினர் அனைவருக்கும் உள்ள கண் திஷ்டியை போக்கும். செய்து பயன்பெறுங்கள். நன்றி.